அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு உடல் திரு இரத்த பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இந்த வேளையிலே உங்க எல்லாருக்கும் ஒரு கதை சொல்லிக்க ஆசைப்படுகிறேன். இது ரொம்ப பழைய கதை. இந்த கதையை நான் சின்ன வயசுலேயே கேள்விப்பட்டு இருக்கிறேன். ஒரு வாலிப பையன் ஒரு வாலிப பெண் மீது ரொம்பவும் பிரியப்பட்டான். இப்படி அவன் அவள் மீது ரொம்பவும் பிரியப்பட்டு அவளை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டான். ஆனால் அந்த வாலிப பெண்ணுக்கோ இவனின் தாயாரை பிடிக்கவில்லை. அப்போ என்ன பண்ணுகிறாள்? ஒரு சூழ்ச்சி பண்ணுகிறாள். தன்னுடைய அன்பை பயன்படுத்தி கொண்டு அவன் கிட்ட சொல்லுகிறாள், தனக்கு உடலில், அதுவும் குறிப்பாக இதயத்தில் ஒரு கோளாறு இருக்கிறது. அந்த கோளாறை சரிப்படுத்தி விட்டால் தான் அவனை திருமணம் செய்து கொள்ள முடியும் அப்படின்னு. அதற்கு அந்த வாலிபன் கேட்டான், என்ன நான் பண்ண முடியும்? அப்போ அந்த பெண் சொன்னாலாம், எனக்கு ஒரு மாற்று இருதயம் தேவைப்படுகிறது. அந்த மாற்று இருதயத்தை நான் பெற்றுக்கொண்டு விட்டால் என்னால் எந்த விதமான இருதய கோளாறுகளும் இன்றி உன்னோடு வாழ்ந்து கொள்ள முடியும். அப்போ அதை கேட்டுக்கொண்டவன், சரி, எங்கே நாம், யாரிடம் நாம் இந்த இருதயத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படி என்று யோசித்து கொண்டிருந்த வேளையில் சூழ்ச்சியோடு இருந்த அந்த வாலிப பெண் அவன் கிட்ட ஒரு ஐடியா கொடுத்தாளாம். உங்க அம்மா தான் வாழ்ந்துட்டாங்க இல்லையா? அவங்களுக்கு ரொம்ப வயசாகி போயிடுச்சு இல்லையா? உங்க அம்மாவினுடைய இதயம், அத நீங்க எனக்கு பெற்று கொடுத்தா நான் உங்க கூட சந்தோஷமா வாழ்ந்துப்பேன் இல்லையா? இத நீங்க உங்க அம்மா கிட்ட கேட்டா உங்க அம்மா கூட அது பிரியமா எனக்கு கொடுப்பாங்க இல்லையா? இந்த வாலிபனும் யோசிச்சு பார்க்கிறான். அம்மா இல்ல, அம்மா ரொம்ப நாட்கள் வாழ்ந்துட்டாங்க. நான் வாழ வேண்டியவன். நான் இந்த பெண்ணோடு, நான் ஆசைப்பட்ட பெண்ணோடு வாழ வேண்டும் இல்லையா? அப்போ என்ன பண்ணிக்கலாம்? சரி, அந்த பெண் கொடுத்த யோசனையின்படி தன்னுடைய தாயாரிடம் போய் தன்னுடைய தேவையை தன் தாயாரிடம் சொல்லுகிறான். அதை கேட்டதும் அந்த தாயார் சிரித்து கொண்டு, மகனே, உண்மையில் என்னுடைய இருதயம் உனக்கு பயன்படுமாக இருந்தால் என் இருதயத்தை நீ எடுத்து உன்னுடைய அந்த வாலிப பெண் இருக்கிறாள் இல்லையா, அவள் மீது நீ ரொம்ப ஆசையாக இருக்கிறாய் அல்லவா, அவளுக்கு கொடுத்து அவளையே நீ திருமணம் பண்ணி வாழ்ந்துக்கோ அப்படின்னு. இப்ப என்ன பண்ணுகிறான்? தன்னுடைய தாயாரினுடைய உடலை கிழித்து அவரினுடைய இருதயத்தை வெளியே எடுத்து துடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இருதயத்தோடு தன்னுடைய பிரியமானவளை நோக்கி ஓடிக்கொண்டு போகிறான். அவசரத்தில் ஓடிக்கொண்டு போகின்ற வேளை அங்கே இருந்த ஒரு கல்லிலே கால் இடறிக்கொண்டு கீழே விழுகிறான். அப்படி விழுந்தவன், அவன் தலை ஒரு பாறையில் அடிபடுகின்றது. ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி அவன் கத்திய வேளையில் அந்த இருதயம் அவன் கிட்ட பேசியதாம், மகனே, வலிக்கிறதா அப்படின்னு. அதை கேட்டதும் தன்னுடைய தாயாரினது அன்பை நினைத்து, தன்னுடைய தாயாரையே நான் கொன்று விட்டேனே அப்படின்னு மனது உடைந்தவனாக அழுதான் அப்படின்னு சொல்லி, பழைய நாட்களில் நான் சின்ன பையனாக இருந்த பொழுது ஒரு கதை கேள்விப்பட்டு இருக்கிறேன். அன்பின் உள்ளங்களே, இந்த கதை வேண்டுமாக இருந்தால் ஒரு கட்டுக்கதையாக இருக்கலாம். ஆனால் இதிலே ஒரு உண்மைத்தன்மை இருக்கிறது. என்ன உண்மை தெரியுமா? ஒரு தாயினுடைய அன்பு மேலான அன்பு. ஆனா வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? தாயினது அன்பிலும் பார்க்க மேலான அன்பை நான் உனக்கு தருகிறேன் என் அன்பு பிள்ளையே அப்படின்னு தெய்வம் சொல்லுகின்றார். அதனால் தான் யோவான் 3:16 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் அத்தனை பேரையும் பார்த்து சொல்லுகின்றார், தெய்வம், விண்ணகத்தில் இருக்கக்கூடிய தெய்வம் நம் அத்தனை பேரின் மீதும் ரொம்பவும் நேசம் கொண்டபடியினால் தன்னுடைய ஒரே குமாரனை
நமக்காக இந்த உலகத்திற்குள் அனுப்பி அவரது உடலை கிழித்து அவரது இரத்தத்தில் இருந்து வழிந்து வரக்கூடிய இரத்தத்தின் மூலமாக அவர் நம்மை உயிர் பெற்று எழும்படியாக நமக்காகவே அவரை தியாகம் பண்ணினார். உண்மைதான் இல்லையா? இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நற்செய்தி மூலமாக நம்ம கிட்ட பேசுறப்போ ஒரு காரியம் பேசுறாரு. நன்றாக கவனித்து பார்த்தீர்களா? இயேசு ஆண்டவர் இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது அவருடைய கடைசி நாட்களில் அவர் சிலுவையிலே தொங்குவதற்கு முன்னதாக கற்றூணில் கட்டப்பட்டு அடிக்கப்பட்டார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஒரு மனுஷனை கற்றூணில் கட்டி அடிக்கின்ற பொழுது அந்த மனிதனுடைய உடலில் சாட்டை பட்டு அவனது சதையை எல்லாம் கிழித்து வருகின்ற பொழுது இயேசுவினது சதையை அந்த சாட்டை கிழித்து எடுத்து எறிந்த பொழுது அவரது உடலில் இருந்த சதைகள் எல்லாம் நிலத்தில் விழுந்தன அல்லவா? இயேசுவின் சதை 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த பூமியிலே வீழ்ந்தது. அதே போன்று இயேசுவின் இரத்தம் கல்வாரி மலை மீது மாத்திரம் அல்ல, அவர் சிலுவையின் பாதையில நடந்து கெட்டு போற வேளையிலும் கூட அவர் மேனியில் இருந்து சிந்திய இரத்தம் பூராகவும் இந்த பூமியில் அல்லவா படிந்து போனது. இப்போ இயேசுவின் இரத்தமாக இருக்கட்டும், அவருடைய சதை உடலாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், எங்கே கற்றூணில் கட்டி அடிக்கப்பட்ட பொழுது அவரது மேனியிலிருந்து கிழிந்து போன அந்த உடல் சதை பாகங்கள் எல்லாம் எங்கே மீண்டுமாக அவரது உடலில் ஒட்டி கொண்டனவா? கிடையாது. அவை இந்த பூமிக்குள்ளே தான் கிடக்கின்றது. 2000 வருஷ காலமாக மண்ணோடு மண்ணாக அது கலந்து கிடக்கிறது. அவரது இரத்தம் எப்பேற்பட்ட மாபெரும் வெள்ளப்பெருக்கு, ஏன் சுனாமியே வந்தாலும் கூட அதை அழித்து விட முடியாதபடிக்கு இந்த பூமிக்குள்ளே தான் அவரது இரத்தமும் கிடக்கின்றது. அப்போ இந்த பூமியிலே வளரக்கூடிய ஒவ்வொரு செடிகளையும் கொடிகளையும் என் மரத்தின் கனிகளையும் நாம் உண்ணுகிற பொழுது நாம் எதை உண்கிறோம்? இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் தான் உண்கிறோம், பருகுகின்றோம். அவர் சொன்ன அந்த வார்த்தைகள், என்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நீங்கள் உண்டு பருகுவீர்களாக இருந்தால் உங்களுக்கு அழிவே கிடையாது. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு கத்தோலிக்கர்களாக கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நமக்கு அவருடைய திரு உடலையும் திரு இரத்தத்தையும் திருப்பலி வேளையில் பெற்றுக்கொள்ளக்கூடியதற்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்கிறது அன்பின் உள்ளங்களே. ஆனால் வத்திக்கான் சங்கம் 2வது தடவை கூடிய பொழுது கத்தோலிக்கர்கள் மாத்திரம் அல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கு விடுதலை உண்டு, மீட்பு உண்டு அப்படின்னு சொல்லி தொடங்கினார்களே. அப்படி அவர்கள் சொல்லிய வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் எல்லாரும் மீட்படைவார்கள் என்று நாம் நம்புவோமாக இருந்தால் அதற்கான ஒரு சிறந்த உதாரணம் இயேசுவின் உடலும் இரத்தமும் இந்த பூமிக்குள் தான் கிடக்கிறது. இந்த பூமியில் இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு செடியும் கொடியும் மரமும் அவை தரக்கூடிய அத்தனை விளைச்சல்களும் எல்லாரது உடலுக்குள்ளுமாக இயேசுவின் உடலாகவும் இரத்தமாகவும் தான் போகின்றது. இன்னும் சொல்ல போனால் நாம் கத்தோலிக்கர்களாக இருக்கின்றபடியினால் நமக்கு அவரது திருவுடலையும் திரு இரத்தத்தையும் திருப்பலியில் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நம்முடைய மதத்தை சாராதவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கும் ஆண்டவரது ஆசீர் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதற்கான வழியே இதோ நான் சொல்லிக் கொடுத்த வழிதான். ஆகவேதான் வத்திக்கான் சங்கம் 2வது தடவையாக கூடிய பொழுது சொல்லிக்கிட்ட காரியம் என்ன தெரியுமா? திருச்சபையின் கதவுகளையும் ஜன்னல்களையும் திறந்து கொள்ளுங்கள். Let the fresh air enter into the church. நம்முடைய திரு அவைக்குள்ளே ரொம்பவும் புதிதானதும் ஆசிரமானதுமான அற்புதமான காற்று வந்து நம்மை தழுவி கொள்ளட்டும். ஆகவேதான் நீங்க பார்க்குறீங்க இல்லையா, நாம பிரசங்கிக்கிற பொழுது பைபிளை மாத்திரம் அல்ல,
மற்ற சமயத்தவர்களினுடைய வேத நூல்களையும் கூட நாம பயன்படுத்தி கோட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகளை கூட நாம பயன்படுத்தி பிரசங்கிக்கிறோம். ஆகவே அன்பின் உள்ளங்களே, அந்த தாயாரினது உள்ளத்தை போன்று, அவருடைய அந்த இருதயத்தை போன்று ஆண்டவராகிய கடவுளின் இருதயமும் அன்பின் இருதயமாகும். அது யாரையும் வெறுக்கின்ற இருதயம் கிடையாது. எல்லாரையும் தன்னுடைய குமாரர்களாக, குமாரத்திகளாக ஏற்றுக்கொள்ளுகின்ற இருதயமாகும். அப்பேற்பட்ட இருதயத்திற்குள்ளே அவர் இந்த உலகத்தை வைத்திருக்கிறார். அவர் இந்த உலகத்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள். நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா, நாம அத்தனை பேரும் அன்போடும் உறவோடும் வாழ வேண்டியவர்கள். ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டு அல்ல, ஒருவரோடு ஒருவர் அன்பை பகிர்ந்து கொண்டு வாழ வேண்டியவர்கள். அன்பை பகிர்ந்து வாழ்வோம். இந்த திருவுடல் திருரத்த பெருவிழா மாத்திரமல்ல, இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் நம்முடைய வாழ்விலே சிறப்பானதாகவும் செழிப்பானதாகவும் சமாதானம் உள்ளதாகவும் அமைந்து கொள்ள வாழ்த்துகிறேன். May God bless you and always be happy and healthy by the grace of our Lord Jesus Christ. Amen.